1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மனைவிக்கு கணவன் தலையாயிருக்கிறான், கணவனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு பிதா தலையாயிருக்கிறார். என் வீட்டுக்காரு எப்படி நான் அவரை தலையாக ஏற்றுக்க முடியும்? அவருக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. சில மனைவிமார் சொல்கிறது உண்மைதான், மனுஷீகத்தில் அது உண்மைதான். அவருக்கு விவரம் பத்தாது, அவருக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லை, பொறுப்பு இல்லை, பண விஷயத்தில் அவர் ஏமாந்துருவார், அல்லது அவர் பண விஷயத்தில் வீண் செலவு ஓட்டக்கை வீண் செலவு பண்ணிடுவார். அவரை எப்படி நான் தலையாக வச்சுக்கிட்டு இயங்க முடியும் என்கிற கேள்விகள் மனைவிமாருக்கு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அப்போ பாஸ், உங்கள் பாஸ் யார்? மனைவிமார்களே, உங்கள் பாஸ் யார்? கணவன். அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆட முடியுமா? முடியாது. அவருக்கு ஒரு பாஸ் இருக்கார், இயேசு கிறிஸ்து, இல்லையா? அதனால் அது வேலையிலும் பொருந்தும். எஜமான்களே, உங்களுக்கு எஜமான், உங்களுக்கும் ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள்னு வாசிக்கிறோம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு இருக்கிற அதிகாரிகள், அரசாங்கத்தில் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், அவர்கள் நமக்கு தலை தான், நமக்கு பாசு தான். ஆனால் அது அவர்களோடு முடிந்து விடுவதில்லை. அவர்களுக்கு மேலே ஒரு சூப்பர் பாஸ் இருக்கார். நம்முடைய தலைவருக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கார், அவர் இயேசு கிறிஸ்து. அதனால் இயேசு கிறிஸ்துட்டு நீங்கள் பேசலாம். மனைவிமார்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆலோசனை, கணவரை நீங்கள் தலையாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் எடுக்கிற முடிவை ஆலோசனை சொல்லுங்கள். இந்த முடிவு வசனத்துக்கு ஒத்ததா இல்லை, இந்த முடிவு நான் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு சமாதானமாக இல்லை, 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்டேன், இந்த முடிவு சரியாக இல்லை, நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க, தள்ளி போடுங்கன்னு கேட்டு பாருங்கள். அன்பா தாழ்மையாக ஒரு தடவை கேட்டு பாருங்கள். சண்டை போடக்கூடாது. இல்லை அவங்க அந்த முடிவை தான் எடுப்பான்னு நின்னாங்கன்னா இயேசு விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கணவனுக்கு தலை இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம பெட்டிஷன் போட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட மனு கொடுத்தோம்னா, ஆண்டவர் புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவர் புருஷனை ஆட்டி படைப்பார். எப்படியாகிலும் இந்த தவறான முடிவு எடுக்காதபடி, தவறான முடிவு எடுத்தாலும் ரொம்ப தூரம் போகாதபடி தடுத்து ஆண்டவர் சரி பண்ணுவார். உங்கள் அதிகாரி ஒருவேளை அவர் ஒரு சரியில்லாதவராக இருக்கலாம். உங்களுடைய இம்மீடியட் பாஸ், உங்களுக்கு உடனடி தலைவராக இருக்கக்கூடிய உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உடனடி தலைவராக இருக்கக்கூடியவர் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கார், ராஜாதி ராஜா. உங்கள் ராஜா சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் ராஜாதி ராஜாவாய் கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் லார்ட் என்று சொல்லக்கூடிய உங்கள் தலைவர் சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் மேய்ப்பர் சரியில்லாமல் இருக்கலாம், பிரதான மேய்ப்பராக இயேசு இருக்கிறார். உங்களுடைய அதிகாரி சரியில்லாமல் இருக்கலாம், அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி கிறிஸ்து மேலே இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், அவர்கிட்ட நம்ம பேசலாம். உலக பிரகாரமான நிர்வாகத்தில் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரியை பற்றி அவருடைய அதிகாரிகிட்ட போய் நம்ம குறை சொல்ல முடியாது, அனுமதி பெறணும். நீதிமன்றம் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. நீதிமன்றத்துக்கிட்ட எடுப்பில் நம்ம போக முடியாது. முதல்ல சம்மந்தப்பட்ட அதிகாரி இடத்துல நம்ம கோரிக்கை வைக்கணும், மனு கொடுக்கணும். எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது, தீர்த்து வைங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 15 நாளோ அல்லது ஒரு 90 நாளோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நேரம் கொடுக்கணும். அதற்குள்ளே அவர் ஒன்றும் செய்யலை அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட எனக்கு ஒரு குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது, சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நான் மனு கொடுத்து 15 நாள் ஆகிட்டு 90 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் செய்யலை, ஒன்றும் நடக்கலை, நீங்கள் தலையிடுங்கன்னு கேட்கலாம். பொதுமக்கள் மனு போடலாம். ஒரு அதிகாரிக்கு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க, அவர் எடுத்த நடவடிக்கை இவங்களுக்கு திருப்தி அளிக்கலை. அதுக்கு மேலே ஒரு டிஎஸ்பி கிட்ட, ஒரு எஸ்பி கிட்ட, ஒரு டிஐஜி கிட்ட மனு கொடுக்கலாம், புகார் கொடுக்கலாம். அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் நிர்வாகத்தில் கிடையாது. ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார்,
அவர் வந்து தன்னுடைய குறைகளை புகாரை இன்ஸ்பெக்டருக்கு தான் சொல்லலாம். நேராக டிஎஸ்பிகிட்ட போய் சொல்ல முடியாது, அல்லது நேராக எஸ்பிகிட்ட போய் சொல்ல முடியாது. அனுமதி பெறணும். அவங்க கூப்பிட்டா பேசலாம். அதுக்குன்னு புகாருக்குன்னு ஒரு கூட்டம் வைப்பாங்க. உங்கள் புகார்களை நீங்கள் கொடுக்கலான்னு எஸ்பி வந்து புகார் கேட்டால் சொல்லலாம். இவங்களா போய் சந்தித்து ஒரு மனுவை கொடுக்க முடியாது. ஒரு மேல் அதிகாரியை சந்திக்க முடியாது. கீழ் அதிகாரியுடைய அனுமதி பெற்று தான் மேல் அதிகாரியை சந்திக்கலாம். ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நம்முடைய மேல் அதிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை நினச்ச நேரத்தில் நினச்ச நொடியில் சந்திக்கலாம். அவரிடத்துல நம்ம சொல்லலாம், என்னுடைய கணவர் எடுக்கிற முடிவு சரியில்லை, அவர் போயிட்டுருக்கிற பாதை சரியில்லை, அவர் என்னுடைய தலை, அந்த தலை சரியில்லைன்னா அது என்ன பாதிக்கும்? குடும்பத்தை பாதிக்கும். ஆகவே தலைக்கு தலையாக இருக்கிற கிறிஸ்துவே நீர் தலையிடும் என்று நாம் ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கணவனோ அதிகாரியோ ஆவிக்குரிய தலைவரோ சரியில்லைன்னா, சரி இல்லாட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 15:28 ரொம்ப பிடிச்சமான எனக்கு ஒரு வசனம். அது சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரனும் பிதாவும் சமமா, பிதா பெரியவரா என்று கேட்டால் 2 பேரும் சமம்தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் சமம். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஒரே சிம்மாசனம் தான், ஒரே சிங்காசனத்தில் அதே வலது பக்கத்தில் தனக்கு சமமாக உட்கார வைத்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். சிலர் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம், புரிந்து கொள்வது கஷ்டம். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் பிதாவின் நாமத்தை விட இயேசுவின் நாமம் பெரியது. பிதா எல்லாத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆனால் இயேசு குமாரன் கீழ்ப்படுத்தினவர்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரன் தாமும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரனாக தானாக முன்வந்து பிதாவுக்கு அவர் கீழ்ப்பட்டிருப்பார். உறவில் பிதா பெரியவர். தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு உறவு இருந்தது. அது சமமான உறவு. ஆனால் அவர் வந்து வார்த்தை மாம்சமான போது, அவர் மனிதனாக அவதரித்த போது தகப்பன் மகன் என்கிற உறவு ஏற்பட்டது. உறவில் தகப்பன் என்கிற நிலைமை பெரியது. உறவில் பிதா பெரியவர். மற்ற எல்லா நிலைமைகளிலும் இயேசு பிதாவோடு சமமானவர். எல்லாத்திலையும் நாமத்தில் எடுத்துக்கிட்டால் பிதாவின் நாமத்தோட இயேசு நாமம் பெரியது. ஆனால் உறவில் பிதா பெரியவர். ஆனாலும் என்ன செய்கிறார்? இயேசு தாமாக முன் வந்து பிதாவை தன்னுடைய தலையாக ஏற்றுக்கொள்கிறார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு மனைவி செய்ய வேண்டியது. தாமாக முன் வந்து கணவனுக்கு கீழ்ப்படிவது. சில நேரம் நம்முடைய அதிகாரிகள், நான் அவர் வந்து ஒரு அலுவலக பொறுப்பாளர், நான் ஒரு துறையினுடைய தலைவராக ஒரு நிறுவனத்தில் இருந்தேன். அந்த நிறுவனத்தினுடைய அலுவலக பொறுப்பாளர் வயசானவர், நல்ல மனிதன், அன்பானவர், தாழ்மையானவர். ஆனால் அவருக்கு நிறைய அறிவு அப்படின்னா ரொம்ப குறைவு. அவருக்கு நிர்வாக அறிவு குறைவு, வேலை சம்பந்தப்பட்ட அறிவு குறைவு. வயசானவர், நல்லவர், நேர்மையானவர்னு அலுவலக பொறுப்பாளராக போட்டாங்க. அவருக்கு கீழே இருக்கிற சாதாரண ஒரு உதவியாளர்கள் கூட அவரை கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு அவர் சில நேரங்களில் ஒரு கோமாளி போல நடந்து கொள்வார். ஏனென்றால் அவருடைய புரிந்து கொள்ளுதல், அவருடைய அறிவு மிக குறைவு. ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அலுவலக பொறுப்பாளர் என்கிற ஒரு நிலை அவருக்கு இருந்ததுனால, வயதில் பெரியவர், உறவில் பெரியவர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் அந்த அலுவலக பொறுப்பாளர். அவருக்கு விஷயங்கள் தெரியலை, விஷயங்கள் புரியலை. ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அது மாதிரி தான் நமக்கு மேல் அதிகாரி சில நேரம் கோமாளியாக கூட இருக்கலாம். சில நேரம் ஒன்றுமே தெரியாத ஆள் வந்து அதிகாரியாக வந்து நமக்கு மேலே உட்காந்துடலாம். அந்த சாணத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும்.
ஏன்னா அவருக்கு தலையாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவர் பார்த்துக்கிடுவார். ஒரு முட்டாளுக்கு போய் நான் கீழ்ப்படியணுமா? அந்த முட்டாளுக்கு மேலே முற்றும் அறிந்த கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். என் வீட்டுக்காரர் ஒரு பொறுப்பு இல்லாதவர், விவரம் இல்லாதவர், அவருக்கு போய் நான் கீழ்ப்படியணுமா? இல்லை, அவருக்கு மேலே கிறிஸ்து தலையாக இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் நாம் மிக நேர்த்தியாக நடக்கவும், நம்முடைய காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கவும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென்.